நம்மளுடைய மனநலனை பாதுகாக்கக்கூடிய பல வழிகள்ல மூளையை எப்படி பயிற்றுவிக்கிறோம் அப்படிங்கறது ஒண்ணு. உதாரணத்திற்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னா, ஐயோ இது புதுசா இருக்கு, எனக்கு இது பழக்கமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க மூளை அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த புதிய விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது, இத பத்தி இதை ட்ரை பண்ணாலே நமக்கு ஆபத்து தான் அப்படிங்கிற ஒரு சிக்னலை எடுத்துக்கும். அப்புறம் உங்களால அதை ட்ரை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதை விடுத்து இந்த விஷயம் எனக்கு புதுசா இருக்கு, நான் இதை முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, மூளையும் இந்த புதிய விஷயத்தை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிற ப்ராசஸ்ல போக ஆரம்பிக்கும். நாம தினமும் ஒரு டு டூ லிஸ்ட் வச்சிருப்போம், இந்தந்த வேலைகளை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல அந்த லிஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும், இவ்வளவு வேலைகளை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி பதட்டப்படும் பொழுது உங்கள் மூளைக்கு என்ன சிக்னலை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளவு வேலைகள் இருக்கு, என்னால எனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துல ஃப்ரீஸ் ஆயிடும். அதை விடுத்து நிறைய வேலைகள் இருந்தாலும் நான் ஒவ்வொன்றா எடுத்து செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது மூளையும் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள போய் ஒவ்வொரு வேலையா எடுத்து செயல்படுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.